ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். Matthew chapter 5 verse 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை! நாம் நம்முடைய சத்துருக்களை எப்படி நேசிக்க முடியும்? அவன் என் சத்துருவாய் இருக்கிறானே, அவன் என்னை கெடுத்து போட்டானே, என் குடும்பத்தை கெடுத்து போட்டானே, என்னை திருடினானே, என்னுடைய காரியங்களை அழித்து போட்டானே, என்னுடைய சத்துருவை நான் எப்படி சிநேகிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். அந்த மரணத்தை கொண்டு வரும் பிசாசு. அந்த பிசாசு யார் மூலமாய் வருகிறான் என்றால் சில அசுத்த ஆவி உள்ள மனிதர்களால். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒருபோதும் போராட்டம் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. மீண்டுமாய் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய சத்துரு பிசாசு. மனிதர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, கூட பிறந்தவர்கள் அல்ல, மற்றவர்கள் அல்ல, நம்மை எதிர்க்கிறவர்கள் அல்ல, நம்மை வீணாய் வழக்குகளை ஈடுபடுத்தல் அல்ல. அதற்கு பின்பாக ஒளிந்து கொண்டு வேலை செய்கிற ஆவிகளை நாம் எதிர்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவிகளை எதிர்த்து தேவனோடு கூட இணைந்து யுத்தம் பண்ண வேண்டும். அதே வேளையில் அந்த ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. But I tell you, love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதுவரை எனக்கு விரோதமாய் வந்த எனிமீஸ், மனித ரூபமாய் வந்த எனிமீஸை நான் மன்னிக்கிறேன். நான் அவர்களை சிநேகிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த ஆவி அவர்களை விட்டு ஓடிப்போவதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். நீர் தந்த அதிகாரத்தின்படியே நான் ஜெபிக்கிறேன். ஏனெனில் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுது. என் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 தகப்பனே, என் சத்துருக்களை நான் சிநேகிக்கும்படியாக உம்முடைய அன்பு ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவராலே என் மேல் ஊற்றப்பட்டபடியால் கண்ணீரோடு கூட இதுவரை என்னை எதிர்த்த நிந்தித்த என்னுடைய சுற்றுப்புற மக்களாக இருக்கட்டும், இல்லை தூர தேசத்து மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அவர்களை மாற்றும், அவர்களை பிடித்து ஆட்டிக்கொண்டு இருக்கிற அந்த அசுத்தாவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த எல்லை விட்டு போகும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நடத்தின் மூலமாக, என்னுடைய செயலின் மூலமாக அவர்கள் மனம் திரும்பி நல்ல சபைக்கு போய் கர்த்தரே மெய்யான தெய்வம், இயேசு ஒருவர் தான் கிருபாதர பலியாய் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லும்படியாக இன்று முதல் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சி வரட்டும். இந்தியா இயேசுவுக்காக மாறட்டும். உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, சத்துருக்களையும் சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.